ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்திய நாட்டின் மிக உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ, பத்ம பூஷன், பத்ம விபூஷன் ஆகிய விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டு உள்ளன. அதில் தற்போது 10 பேருக்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கலைத்துறையை சேர்ந்த நடிகர் அஜித் குமாருக்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் அஜித் குமாருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் நடிகர் அஜித் இந்த விருது கிடைத்ததற்கு நன்றி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தெரிவித்துள்ளதாவது: இந்திய குடியரசுத் தலைவரால் மதிப்பிற்குரிய பத்ம விருதை பெறுவதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இந்த மதிப்புமிக்க மரியாதையை பெறுவதற்கு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தேசத்திற்கு நான் செய்த இந்த தாராளமான ஒப்புதலுக்கு நான் உண்மையிலேயே நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த அங்கீகாரம் தனிப்பட்ட பாராட்டு மட்டுமல்ல, பலரின் கூட்டு முயற்சிகள் மற்றும் ஆதரவின் சான்றாகும் என்பதை நான் நினைவில் கொள்கிறேன். பல ஆண்டுகளாக மோட்டார் பந்தய சகோதரத்துவம் மற்றும் விளையாட்டு பிஸ்டல் மற்றும் ரைபிள் ஷூட்டிங் சமூகத்தின் அன்பான ஆதரவிற்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த நேரத்தில் மறைந்த என் தந்தை இந்த நாளை காண வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனாலும் நான் செய்யும் எல்லாவற்றிலும் அவர் பெருமைப்படுவார். என் அம்மாவின் நிபந்தனையற்ற அன்பும் கிட்டத்தட்ட 25 வருட அற்புதமான தோழியுமான என் மனைவி ஷாலினியின் பங்கு எனது வெற்றிக்கு மகிழ்ச்சியாகவும் அடித்தளமாகவும் உள்ளது. என் குழந்தைகளான அனோஷ்கா மற்றும் ஆத்விக் ஆகியோருக்கு வாழ்க்கையை எப்படி சரியாக வாழ வேண்டும் என்பதற்கான முன்மாதிரியாக இருக்க என்னை தூண்டுகிறீர்கள். இவை அனைத்தையும் விட எனது ரசிகர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் நலம் விரும்பிகளின் அசைக்க முடியாத அன்பும் ஆதரவும் எனது ஆர்வத்தையும் அர்ப்பணிப்பையும் தூண்டிவிட்டன. இந்த நம்ப முடியாத மரியாதை மற்றும் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு அனைவருக்கும் நன்றி. நேர்மையுடனும் ஆர்வத்துடனும் தொடர்ந்து சேவை செய்ய நான் கடமைப்பட்டுள்ளேன். மேலும் உங்கள் சொந்த பயணங்களில் நீங்கள் அனைவரும் நன்றாக இருக்க விரும்புகிறேன். இந்த விருது என்னுடையதைப் போலவே உங்களுடையது என்று தெரிவித்துள்ளார்.